ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பூஜா விளாக்கில் தான் உங்களை மீட் பண்ணுறேன். காலையில் எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மிக முக்கியமாக பண்ண வேண்டியது துளசி மாட பூஜை தான். இந்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கடைசியாக வரப்போகிறது தை வெள்ளி 4வது வாரம், ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி நீங்கள் வீட்டில் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வீட்டில் 3rd வீக் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 4வது வாரம் கோவிலில் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. நான் கோவிலுக்கு போனப்போ ஐயர் சொன்னாங்க, பட் என்னால் கலந்துக்க முடியல. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாமல் வீட்டில் லக்ஷ்மிக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். லக்ஷ்மியையும் அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ நான் இன்றைக்கி 3 வகையான அபிஷேகம் பண்ண போகிறேன். சந்தனம், மஞ்சள், குங்குமம். இது அம்மனுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணுறதும் இதுதான். ஸோ பெரிய வெத்தலை ஒன்று வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரளிப்பூ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மருதாணி பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு ரொம்ப 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 பிடிச்சதே மருதாணி தான். அவங்க அயோத்தியாவில் கூட அவங்கள கடத்திட்டு போவார் இல்லையா ராவணன், அப்போ அவங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னது பார்த்திங்கன்னா அந்த மருதாணி மரத்துக்கிட்ட தான். ஸோ அவங்களுக்கு அந்த மருதாணி மரம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா செடிகளை விட மருதாணி செடிக்கு ரொம்ப பவர் அதிகம். அது அரைக்கும் போது அது சிவப்பு நிறத்தை கொடுக்குது இல்லையா. ஸோ அதை அரைச்சி மக்கள்லாம் கையில் வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு அந்த மருதாணி கையில் இருந்தாலே சனீஸ்வர தோஷம் இருக்காது, சனி பகவான் பார்வை படாது அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கல்யாணத்தில் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் கல்யாண பொண்ணு கல்யாண பையன் எல்லாருக்குமே மருதாணிலாம் வைப்பாங்க. ஸோ எந்த ஒரு தடங்களும் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு நான் ஒன்று பக்கத்தில் ஏற்றி வச்சுருக்கேன். அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீர்த்தம் வச்சுருக்கேன். துளசி, ஏலக்காய், கற்பூரம், பச்சை கற்பூரம் தீர்த்தம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் குங்குமம் ஒன்று அபிஷேகம் பண்ணும்போது நம்ம ஒரு சின்னதாக விளக்கேற்றி வச்சுட்டு 2 ஊதுவத்தி காமிச்சிட்டு மஞ்சள், குங்குமம், பூ போட்டு அபிஷேகம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பண்ணலாம். விக்கிரகங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம டைம் இருக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் அபிஷேகம் பண்ணாதான் அதுக்கு சக்தி நிறைய கிடைக்கும். நம்ம வீட்லேயும் செல்வத்துக்கும் குறையில்லாமல் இருக்கும். அதுவும் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடும்போது செல்வம் மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு அறிவு கூர்மை, வீட்டில் மன அமைதி, கஷ்டன்ற நிறைய விஷயம் குறையும். தனவசியம், தானியவசியம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நமக்கு எந்த குறைபாடும் இருக்காது. செல்வத்திற்கும் இருக்கிற செல்வம் நம்மளை விட்டு போகாமல் வீண் விரைய செலவுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். லக்ஷ்மி ஒருத்தவங்க வந்துட்டாலே வீடே மங்களகரமாக இருக்கும். வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும். பேட் வைப்ஸ் எதுவுமே உள்ளே வராது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த என்ன சொல்கிறாங்க நெகட்டிவான தாட்லாம் மனசில் வராது. நம்ம வீடை எப்போவுமே சுபிக்ஷமாக வச்சுக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட டைம் இருக்கும் போதெல்லாம் பூஜை பண்ணி விளக்கேற்றுறதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் எந்த ஒரு மனசு சங்கடமாக இருக்குது, நமக்கு அடுத்தடுத்து உடல் பாதைகளாக இருக்குதுன்னு நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு நம்ம ஜாதகத்தையோ இல்லை யார்கிட்டையோ பெரியவங்கக்கிட்டேயோ கோயிலில் ஐயர்கிட்டையோ நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த விளக்கு போடுங்க, நீங்கள் சூரியனை கும்பிடுங்க, சந்திரனை கும்பிடுங்க, சுக்கிர பகவானை கும்பிடுங்க, ராகுக்கு எது பரிகாரம் பண்ணுங்கள், இந்த டைமில் போயிட்டு விளக்கு போடுங்க துர்க்கைக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் நம்ம அதை செய்யணுன்னே இல்லை. நம்மளுடைய வேண்டுதல் எப்போவுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு நிறைய தடங்கள்லேருந்து நம்மளே காப்பாற்றிக்கலாம். நம்ம வாரம் இப்போ சனீஸ்வர தோஷம் இருக்குன்னா சனி பகவானுக்கு போய் எள்ளு தீபம் போட்டுட்டு வாரம் நான் வரேன். இப்போ எனக்கு சனி பெயர்ச்சி வந்திருக்குன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 5 வீக்ஸ் கிட்டே போயிட்டு எள்ளு தீபம் போட்டுட்டு வழிபட்டுட்டு தான் வரேன். இப்போ கூட வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் வீட்டில் ஒரே ஒரு விளக்கேற்றி 2 பத்தி ஏற்றி வச்சுட்டு மறக்காமல் கடைக்கு போவேன். வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் துளசி மாட பூஜையும் நான் பண்ணிவிடுவேன். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயத்தை தான் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதனால் உங்களுக்கு என்ன பலன், இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்குன்னா, எந்த ஒரு தீமையும் நமக்கு நடக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போதும். நன்மை தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு மன சங்கடமும் மனக்குழப்பமும் இப்போ கூட நாங்கள் ஜாதகம் எழுத போயிட்டு வந்தப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் விலகிடும், நீங்கள் எப்பயும் போல் ப்ரே பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் சொன்னாங்க. அப்போது நம்மளுக்கு வந்த பிரச்சனையை கூட நம்ம கும்பிடுற கடவுள் சரி பண்ணிடுவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ப்ரேயர் எல்லாமே நம்ம பண்ணுறது.
முழு மனசோட பண்ணுங்க. உங்ககிட்ட இதுதான் இருக்கா, உங்ககிட்ட வந்து பூவே இல்லை என்கிட்ட என்ன வெறும் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து செடியில் ஏதாவது ஒரு செம்பருத்தி பூ பறித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெளியிலேருந்து அரளிப்பூ எது வேணால் போடலாம். நான் இன்றைக்கி மருதாணி இலையால் அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன். 108 போற்றி இருக்குது நம்ம லக்ஷ்மிக்கு. நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகனை சொல்லலாம். ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நமக அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஸ்லோகனை கூட இதையே நீங்கள் 11 டைம் சொல்லலாம். இல்லை ஓம் தனலக்ஷ்மியே போற்றி, தானியலக்ஷ்மியே போற்றி, அன்னலக்ஷ்மியே போற்றி, சந்தான லக்ஷ்மியே போற்றின்னு உங்களுக்கு தெரிஞ்சது 108 போற்றியில் உங்களுக்கு எந்தெந்த போற்றி தெரியுதோ அதை ஒரு 11 டைம் நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பூவால் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிம்பிளாக நெய்வேத்தியம் ஏதாவது வீட்டில் இருக்கிற கற்கண்டு, திராட்சை, பாதாம், டேட்ஸு அது போல் வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட உட்காந்து மனசு ரிலாக்ஸாக இந்த பூஜையை பண்ணிவிட்டு, கடவுளே எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே செல்வத்துக்கு குறை இல்லாமல் இருக்கணும். நான் எந்த செல்வத்தை சொல்கிறேன்னா கல்வி செல்வம், பொருள் செல்வம், தானிய செல்வம், மனசு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே செல்வம் தான். ஸோ எல்லாமே நிறைவாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபைனலாக ஆரத்தி காமிச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணியாச்சு. இது போல் வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணால் ரொம்ப 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 நல்லது. ஒரு வேளை வெள்ளிக்கிழமை பண்ண முடியலனா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ நான் கண்டிப்பாக இவங்களுக்கு பூஜை பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவேன், வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன். அதுபோல் ஒரு பெரிய வெத்தலை அழகாக இருந்தது, அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே மருதாணி இலைகளை போட்டு அதுக்கு மேலே அரளிப்பூ போட்டு அம்மனுக்கு வந்து பச்சரிசியில் உட்கார வச்சு அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு இந்த மாதிரி வாசனையான பொருட்கள், பச்சை கற்பூரம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாசனைக்கே அவங்க நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனையோட மயக்கத்திலே அம்மன் வந்து அங்கேயே உட்காந்துட்ருப்பாங்க. நீங்கள் அந்த முகத்தை பாருங்களேன், அவங்க சிரிக்கிறது நல்லா தெரியும். நானே உத்து பார்த்தேன், அந்த முகத்தை உத்து பார்த்தா அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப மனசு திருப்தியாக சந்தோஷமாக லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே போல் உங்ககிட்ட சில்லற காசுலாம் இருந்தால் சாமி பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கில் இருக்க சாம்பலை நம்ம விபூதியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.